மாமிஸ் கிச்சனில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பால்லேருந்து பாலாடை எடுத்து பாலாடையிலேருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெயிலேருந்து நெய் எடுக்குது எப்படின்னு பார்த்துடலாம். சுலபமான முறையில் செய்திடலாம். இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். 1/2 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். பசும்பால் தான். அதை நல்லா காய்ச்சி எடுக்கணும். பாருங்கள், இது இப்படின்னு நல்லா கொதித்து வெளியே வந்துடாமல் கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே அமையிட்டு பசும்பால்னால ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் அப்படி விட்டு அப்படின்னு நல்லா கொதிக்கட்டு. இப்போ நல்லா கொதித்து 2 நிமிஷம் கழிஞ்சதும் அப்படியே மூடி வச்சிடணும். அதாவது இப்படி திறந்து மூடி வச்சிடணும். பாருங்க, ஃபுல்லாக மூடி வச்சா தண்ணி விழுந்துடும். இப்போ ஒரு 2 மணிக்கூர் கழித்து பார்க்க பாருங்கள் எவ்வளோ ஆடை வந்திருக்குன்னு. 1/2 லிட்ரு பாலில் தான். இதை இன்னும் ஒரு நேரம் இதை எடுத்து வச்சுட்டு இன்னும் ஒரு நேரம் காய்ச்சிங்களன்னாக்கி இன்னும் வந்துடும். சூடுபடுத்தினாலே மேலே இன்னும் ஆடை படிக்கும். அதை இப்படி எடுத்து நான் 1 மாதம் சேர்த்து வச்சுருக்கேன். இதே முறையில் தான் எடுக்கணும். பாலாடை 1 மாதம் எடுத்து ஃப்ரீசரில் சேர்த்து வைக்கணும். அப்படின்னா தான் நல்ல ஐஸ் கட்டியனாக பிடிச்சிருக்கும். நம்ம இதை காய்ச்சதுக்கு 1 நாளைக்கு முந்தி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். அப்படின்னா இப்படி இலக்கி ஐஸ்கிரீம் மாதிரி வந்துடும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் உங்களுக்கு நிறைய இருந்தால் 2 நேரமாக போட்டு அடிங்க. பாருங்கள், இதில் ஐஸ் வாட்டர் தான் விடணும். நல்ல சில்லுன்னு இருக்க ஐஸ் வாட்டர் தான் விடணும். இல்லை ஐஸ் கட்டி போட்டு அடிங்க. இப்படி நம்ம பல்ஸ் மோடில் கொஞ்சம் நிறைய 1 நிமிஷம் நல்லா அடித்தோம்னா இப்படி மாவு போல் வரும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஐஸ் வாட்டர் விட்டு அடிச்சிங்களன்னா நல்லா வந்துடும். 1 நிமிஷம் அடிச்சிங்களன்னா இப்படி நம்மளுக்கு வெண்ணெய் திரண்டு வரும். பாருங்கள் எவ்வளோ திரண்டு வந்திருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் இன்னும் சில் வாட்டர் விடணும். அதாவது நல்ல குளிர்ந்த தண்ணி தான் விடணும். லேசான குளிர்ந்த தண்ணி வேண்டாம், நல்ல ஐஸ் வாட்டர் விடுங்க. அப்படின்னா தான் இது கரைஞ்சி போகாது. இல்லைன்னா வெண்ணெய் இந்த சூட்டிலே குறைஞ்சிடும். எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்கு பாருங்கள். இந்த வெண்ணெயிலே இன்னும் கொஞ்சம் பால் இருக்கும். அதனால் நம்ம தண்ணியில் போட்டு 2 நேரம் அலசி எடுத்துட்டோம்னா அதில் உள்ள பால் வெளியே வந்துடும். பாருங்கள், இப்படி எல்லாமே எடுத்துருங்க. இன்னும் 1 நேரம் அடித்து எடுக்கலாம். பாருங்கள், இன்னும் 1 நேரம் குளிர்ந்த தண்ணி விட்டு அடித்து எடுக்கலாம். பாருங்கள் என்ன வந்திருக்கு பாருங்கள். இப்படியே எடுக்கலாம். இப்படியே எடுத்து எல்லாம் போட்டுடுங்க. இப்போ லேசாக இதை இந்த வெண்ணெயில் இருக்க பால் எல்லாம் வெளியே வரணும். அதை பிழிஞ்சி எடுத்துருங்க. நல்லா குளிர்ந்த தண்ணி தான் இருக்கணும். பின்ன இனிமேல் அடுத்த தண்ணியில் நான் போடுவேன். பாருங்கள், இப்போ போதும். இன்னும் ஒரு தண்ணியில் போட்டுருங்க. ஒரு 3 நேரம் அப்படி போட்டிங்கன்னா அந்த பால் அவ்வளோ வெளியே வந்துடும். சேர்த்து ஒரே நேரமாக நம்ம இதில் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ பால் அவ்வளோவா வெளியே வரல. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இனிமேல் நம்ம எடுத்து காய்ச்ச தொடங்கிடலாம். கடாயில் போட்டு பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிடுங்க. நல்லா கரைஞ்சி பால் எல்லாமே நல்லா இறுகி கீழே வந்துடும். கீழே போயிடும். மேலே வெள்ளையாக இருக்குல்லையே இதெல்லாம் கீழே போயிடும். அப்படி நமக்கு நல்லா நெய் போல் நல்லா தெளிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா தெளிஞ்சு வந்தோடனே ஒரு 10 போல் வெந்தயம் போடுங்க. அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும். இப்போ நல்லா தெளிஞ்சிட்டு இப்போ இதை நான் 10 போல் கருவேப்பிலையை போட்டு இப்போ நல்லா பொரிஞ்ச உடனே இறக்கியிருக்கேன். நீங்கள் முருங்கலைன்னாலும் போடலாம். நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ நல்லா இறக்கிடுங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே இறக்கிடலாம். இறக்கி வடிகட்டி எடுத்துருங்க. நல்ல மணமான நெய் தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.